Very good morning to all. So let's enter into the class. Today topic is with respect to Indian polity. So Indian polity based current affairs அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நம்ம பேசின அப்ரோச்சஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இன் சென்ஸ் இந்தியன் எக்கனாமியை பொறுத்தளவுக்கு ஒரு சைசபிள் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். வெரி ஸ்பெசிஃபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், தென் அசெட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், then apart from that governance in banks. So இந்த மாதிரி ஒரு 6 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல கவர் பண்ண போகிறோம். இதுவும் டாபிக் வைஸ் தான் போகும். இன் சென்ஸ் சாப்டர் வைஸ் சிலபஸ் வைஸ் தான் கன்சாலிடேட் பண்ணியிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும்போது வெரி ரீசென்ட்லி தெர் வாஸ் அன் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட். ஓகே, இன்டர் பார்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் பிட்வீன் அஸ்ஸாம் அண்ட் மிசோரம். And apart from that, so far, 7 states having an interstate border dispute areas இருக்கு அப்படிங்கறத அட்ரஸ் பண்றாங்க. ஸோ அது ரெலவெண்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏரியாஸ். வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு வரும்போது கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி காமன் பிட்வீன் நேஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ பிட்வீன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது வெரி காமன் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆல்ரெடி வி ஆர் நவ் ஃபேஸிங் தட் இஸ் ஒரு India Pakistan border dispute இருக்கு with respect to India China border disputes. So we are having that much in global level. It is common now with respect to Crimea and Russia. So on the border disputes as a war ஒரு ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. So throughout the world nations a dispute between the border அப்படிங்கிறது in between nations அப்படிங்கிறது very common அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது மாதிரி within the nation. Okay, so within the nation குள்ள இன்டர்ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட்ஸுமே காமனான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ இன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி ஃபெடரல் ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு கேட்டா எஸ், யூஎஸ் ஆல்சோ ஹேவிங் சர்டன் பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸ், சுவிட்சர்லாண்ட் ஹேவிங் சர்டன் பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸ், ஆஸ்திரேலியா ஹேவிங் சர்டன் பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸ். ஓகே, ஸோ அப்போ பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது பிட்வீன் தி இன் தி நேஷன் அப்படிங்கிறது வெரி காமனான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாலும் what type of solutions we have up for it. So என்ன type of solutions நம்மட்ட இருக்கு, then what are all the reasons for it. First அதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். So what are all the reasons for it, then how our constitutional support for it, that is what are all the constitutional provisions rest with sort out those issues, and how we are managing the border, that is how we are reorganizing the states in such a way அப்படிங்கிற aspects எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்தோன்னே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் தான். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வை there is a reason for border disputes ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் இட் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுறோம். தென் வாட் ஆர் ஆல் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்ட் வித் வெதர் இட் இஸ் rest with the power of union or state to solve those disputes அப்படிங்கிறது பார்க்க போறோம். Then what are all the major reasons for the border dispute, then how to achieve the solution through by means of judicial process or through by means of any dialogue between the 2 states or in between the union on the one side and 2 states on the another side, or any committees, commissions with respect to solving those disputes. And apart from that, 2 mainly dispute solving bodies, very specific with respect to Interstate Council and Zonal Council. So இது ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓவராலா பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்கேஸ், ஓகே, ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு பெரினியல் இஷ்யூ, பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஒரு பெரினியல் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பெரினியல் இஷ்யூஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க 1 இயர்ல மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் என்ன பார்த்துருக்கலாம் அப்படின்னா ஒரு பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸை பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கல வெரி ரீசென்ட்லி ஜூலை 2021 நடந்த பார்டர் டிஸ்பியூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் அஸ்ஸாம் அண்ட் மிசோரம். ஸோ அது மாதிரி இன் பிட்வீன் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா இஷ்யூஸ் இருக்கு. தென் இன் பிட்வீன் ஹரியானா அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் இஷ்யூஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு 7 zones ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த கண்டெக்ஸ்ல தான் நம்ம இதை லீட் எடுத்துட்டு போகணும். அப்போ கொஸ்டின் ஏரியாஸ் அப்படின்னு வரும்போது ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷனல் பேக்ரவுண்ட் அனாலிசிஸ்ல போகும்போது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ல ஹவு தே ஆர் மெயின்டைனிங் தி யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், okay, or how they are constitutional support for the regulation of union and territories அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கிறது. Then apart from that, what are all the dispute solving mechanisms rest with the Indian constitution or with respect to Indian government. So அப்ப dispute solving mechanism அப்படின்னு வரும்போது what is the role of the judiciary அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆஸ்பெக்ட்ல அட்ரஸ் பண்றோம். Then apart from that, what is the role of interstate council and zonal council to solve the disputes between the 2 states. So அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஓவரால் கிளாஸஸும் போகும். ஸோ மினிமம் லெவல்ல இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது.
in case if they are going to trigger any questions. So time and again I'm repeating the same thing. If UPSC asking one question from any area means certainly there must be some reasons behind it. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் அப்படிங்கிறது நீங்க பாலிட்டியை பொறுத்தளவுக்கு ட்ராக் பண்ண முடியுமானா எஸ் இட் இஸ் ஈஸி. ஓகே, ஸோ ஏன்னா கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் இருந்தாலும் பிஹைண்ட் தி சீன் கண்டிப்பா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் அங்கே இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம டீகோட் பண்றோம். ஸோ டீகோட் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் மேலோட்டமா போகாம we have to deep rooted into this. Deep rooted into this means first you should know the conventional background behind it. So அதனால conventional aspect டிஸ்கஸ் பண்ணிட்டு then contemporary issues நம்ம அட்ரஸ் பண்றது. ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல தான் போவோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கான்ஸ்டியூஷன் பொசிஷன்ல நம்ம கிளியரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ரீச் பண்ணும்போது we come to one clarity. Okay, so okay. So first topic போகும்போது before that I switch off my video because it having certain latency error. That's why. Okay. So first historical background அப்படின்னு வரும்போது first nature of the state அப்படிங்கிறது we got independence after 1947. Okay, so 1947 அப்புறம் we got independence அப்படின்னு வரும்போது we have our own rights to shape our nation. So நேஷனை வடிவமைச்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு. So ultimate objective of our nation is nothing but to build on the welfare state. That was actually emphasized in the preamble. So the preamble states that we the people of India solemnly constitute to resolve ourselves and India to be a sovereign, social, secular, democratic and republic nation. So we enjoyed our sovereignty. So sovereignty அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னா we can able to shape our nations accordingly. So based on in what way how we are going to govern the nation and what type of democratic system we opt for it and what type of territorial integration and disintegration process we opt for the administrative convenience. இது எல்லாமே யார் டிசைட் பண்றதுன்னா we as a nation, we on our own we can decide it. So that's why we adopted for an sovereign nation, and the sovereign nation give and power for the parliamentary democratic system. So parliamentary democratic system அப்படின்னு வரும்போது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we gave the right to them to shape our nation. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸை வச்சுக்கிட்டு தே டிசைன் தி நேஷன் இன் அக்கார்டிங்லி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், தென் வாட் ஆர் தி ரைட்ஸ் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தென் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் கவர்னன்ஸ் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு வரும்போது டிபிஎஸ்பி, அண்ட் வாட் ஆர் ஆல் தி டியூட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு வரும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது எல்லாமே பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாக்குற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி வரும்போது இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம்ஸ் சொல்லும் போது கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது யூனியன், ஸ்டேட் அந்த மாதிரி கவர் பண்ணுவீங்க. நம்மளும் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அப்படித்தான் கவர் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏரியா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்குள்ள பாக்குறதுனால ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ண போறதா இருக்கு. அப்போ நேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் அவர் நேஷன் இஸ் நத்திங் பட் டு என்ஷூர் நேஷனல் யூனிட்டி, சாவர்னிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஏன் இதை நம்ம எம்போசைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வி ஃபேஸ்ட் மெனி சேலஞ்சஸ், வெரி எஸ்பெஷலி வி ஆப்ட் ஃபார் ஆன் பார்ட்டிஷன். தட் இஸ் அன்வான்டட். ஓகே, ஸோ பார்ட்டிஷன்ங்கிற ஒன்று இந்தியா பாகிஸ்தானை செப்பரேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு மேஜர் இஷ்யூவை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த டைம்ல ஒரு கம்யூனலிசம் இருந்துச்சு, தட் இஸ் ஒரு ஹிந்து முஸ்லீம் டிவைட் இருந்துச்சு. ஸோ அந்த ஹிந்து முஸ்லீம் டிவைடை நம்ம என்ன பண்ணியாகணும்னா சார்ட் அவுட் பண்ணியாகணும். இன் சென்ஸ் வி வாண்ட் டு மேக் திஸ் நேஷன் டு பி அன் யுனைடெட் அண்ட் இட் வாண்ட் டு பி அன் செக்குலர் நேஷன். ஸோ அந்த ஒரு கண்டெக்ட்ல வி ஹாவ் டு, தட் இஸ் அவங்க திங்க் பண்ணும்போது நேஷனை ஷேப் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற சொல்றேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் more than 500 princely states. Princely states அப்படிங்கிறது நம்மள மாதிரி they are not under the British but they are subordinate states ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மன்னர்கள் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த princely states so far ஒரு 500 princely states இருந்துச்சு. பாருங்க, கிட்டத்தட்ட 48% of the pre-independent India அவங்க கையில தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 28% of the population அந்த princely statesக்குள்ள தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா you can either join with India or you can either join with Pakistan or you can be an independent அப்படின்னு வரும்போது ஸோ டியூ ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் அயன்மேன், தட் இஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவர் மூலமா என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கம் டு அன் அனெக்சேஷன். ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் அனெக்ஸ் பண்ணோம். சம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் லைக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத் இதெல்லாம் இஷ்யூஸா இருந்துச்சு. தே வில் சார்ட் அவுட் பை வே ஆஃப் சம் அதர் மெக்கானிசம்ஸ் லைக் போலீஸ் ஆக்ஷன்ஸ், மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் மூலமா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சைனிங் ஆன் MOUs மூலமா தே வில் அனெக்ஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ பட் இருக்கிற சுச்சுவேஷன் சொல்றேன், அந்த டைம்ல ஒரு 500 ஸ்டேட்ஸ் அனெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் so we're having a resentment in sense they are having certain issues with respect to they want to separate from the India and they want to make that nation to be a separate nation. For example, Nagaland want to separate from India as an independent state.
Okay, at the same time, in the southern states, especially in Dravida Kalakam and Justice Party, they also opt for the demand for Dravidan Nadu. Okay, before independence, after 1960s only they left over that ideology. Okay, so அங்கேயும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்கு. Then apart from that, one of the major issues with respect to reorganization of states அப்படின்னு வரும்போது, many of the persons, very especially from the southern states, they demanded that the state should be bifurcated or reorganized based on the linguistic basis. In such மொழிவாரி மாநிலமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது for a very long time they demanded. ஸோ அப்போ இவ்வளோ இஷ்யூஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி ரீஆர்கனைசேஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி நம்ம 29 ஸ்டேட் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு கிடையாது. ஓகே, ஸோ அன்னைக்கு இருந்த கண்டிஷன்ல 1950ல கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது இந்தியன் ஸ்டேட்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி ஸ்டேட்ஸ் தான் கேட்டகரைஸ் பண்றாங்க. ஓகே, ஃபார் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காண்டி அதை டிசைன் பண்றாங்க. ஏன்னா இந்தியா ஆப்டட் ஃபார் ஆன் ஒரு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஃபெடரல்னு சொல்ற விட குவாசி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா, we are not completely federal and we are not completely unitary form of government. That is, we are not behave like an US government and at the same time we are not behave like an UK parliamentary system. So we are in between both. So we opted for an quasi federal system அப்படின்னு வரும்போது there is an units இருக்கும். ஏன்னா அந்த சாவர்னிட்டியை வந்து நீங்க என்ன பண்ணியாருன்னா டெரிட்டோரியல் யூனிட்டா டிஃபைன் பண்ணும்போது each federation having an independent unit. அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் யூனிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சாவர்னிட்டி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்னா அந்த சாவர்னிட்டியை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் போது டெஃபினெட்லி தேர் மஸ்ட் பி அன் டிஸ்பியூட் வரத்தான் செய்யும். ஸோ அந்த பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் 100% வரத்தான் செய்யும். அது காமனான ஒரு ஃபினாமினன் தான். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டிங்கிற மாதிரி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டிஃபைன் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தட் இஸ் பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ பார்ட் டி ஸ்டேட்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is an demand from the sides of all peoples, very especially from the southern states, that reorganization of states must be on the linguistic basis. ஸோ லிங்குஸ்டிக் பேசிஸ்ல ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது 2 கமிட்டிஸ் அதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ப்ரொபோசல் பண்றாங்க. இன்சென்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தார் கமிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜேவிபி கமிட்டி. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இது கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட் தானே அப்படின்னா டெஃபினெட்லி தேர் மஸ்ட் பி கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சைட். ஸோ அப்போ இதுவும் நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஏரியால என்ன ஆகும்னா கன்சாலிடேட் ஆயிடும். கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஃபெட்ச் அவுட் தி ஆன்சர்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஈஸியாக உங்களால எடுத்துக்கிற முடியும். அதனால இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றது ரெலவெண்ட் அப்படின்னா இன்டர்ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட் 100% ரெலவெண்ட் தான். ஓகே, அப்போ லிங்குஸ்டிக் ப்ராவின்சியல் கமிட்டிஸ் அப்படிங்கிற நேம்ல 1948ல தார் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுவும் என்ன, அதன் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜேவிபி கமிட்டி இன்சென்ஸ் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி தராமையா. ஸோ 3 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த 2 கமிட்டியுமே என்ன ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் ஆர் நாட் வாண்ட் டு பி பைஃபியூரிகேட்டட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் linguistic basis. Rather than that, it should be for the administrative convenience அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1953ல பொட்டி ஸ்ரீமல்லு, he was in Andhra Pradesh. Okay, so he go for a prolonged hunger strike and he go for more than 60 days of hunger strike. After his death, the separate state was created. That is, Telugu speaking Andhra Pradesh was separate from the Madras province. Okay, after that, there is a committee in the name of Fazal Ali Commission was appointed in the year 1950s. Okay, 1955ல அப்பாயிண்ட் பண்ண கமிட்டிஸ். ஸோ இந்த கமிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹோல்ட் ஆன் 3 மெம்பர் கமிட்டி. ஸோ ஒன் இஸ் ஃபசல் அலி, தென் செகண்ட் பர்சன் இஸ் KM பணிக்கர், தென் தேர்ட் பர்சன் இஸ் HN Hunsu. ஸோ these members recommended for that the reorganization of states was based on the linguistic basis. ஸோ இந்த கமிட்டி தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, லிங்குஸ்டிக் பேசிஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணிக்கங்க. But you should be very careful in that. That is, they rejected the theory of one language, one state. In sense, ஒரு ஸ்டேட்ல இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழ் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது they rejected actually. Okay, so they rejected one language, one state. But whether the state must be reorganized based on the linguistic basis, அதை ஒத்துக்கிறாங்க. லாங்குவேஜ் பேசிஸ்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கீங்க, that is nothing wrong in it. But you cannot go for one language, one state. You should be very careful. They may place this sentence. அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை பிளேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
ஒன்னு கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா அந்த ஆர்டர் கேட்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் எந்த கமிஷன், தார் கமிஷனா, ஜேவிபி கமிஷனா, இல்ல ஃபசல் அலி கமிஷனாங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் வரலாம். இல்ல ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்லயும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ எந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இல்ல ஃபசல் அலி கமிஷன் ரெக்கமெண்டட் ஃபார் அன் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அதை மட்டும்தான் மேஜர் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்னா நோ. There are other 4 factors also taken into consideration அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் பிஃபோர் reorganization of states or before bifurcation of states நீங்க எந்த ஃபேக்டர்ஸ்லாம் you have to take it into consideration னு சொல்றாங்கன்னா, first one, it should preserve and strengthen the unity and security of the country first. Okay, so நீங்க பிரிங்க, nothing wrong in it based on the linguistic basis, but at any cost it does not go for disintegration of a nation into one different country. So other you should be very careful, and at the same time linguistic and cultural homogeneity should be maintained. In sense everyone should be maintained in such a way, that is unity in diversity nu solrom illaya. So அந்த ஒரு context la you have to think before separation அப்படின்றாங்க. And at the same time you have to take into other factors such as financial, economic and administrative considerations. For example, if you separate 2 states, okay, ஒரு particular zone இருக்குன்னு வெச்சுக்கோங்க, இந்த particular zoneல ஒரு ஸ்டேட் நீங்க பைஃபரிகேட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்படியே செப்பரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு என்ன ஆயிருக்குன்னா அண்டர் டெவலப்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் ஆந்திர பிரதேஷ்க்கும் தெலுங்கானாவுக்கும் நடந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டெக்ட்ல என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணிடக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல், எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சிடரேஷன்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் த சச் அ வே ஆஃப் creation should enhance welfare of the people. So planning and promotion, that is public policy making லயோ இல்ல developmental administration லயோ நீங்க எதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் அப்படின்னா பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன்ல வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ். மேபி தே வில் ஆஸ்க் திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்சோ இன் தி கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லை, பட் இன் கேஸ் கேட்கறதா இருந்தா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன்னு, லாங்குவேஜ் பேசிஸ்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கீங்க, நத்திங் ராங் இன் இட், பட் யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் தியரி. Other than that, there are 4 factors also taken into consideration before go for any reorganization of states. So other one is preservation and strengthening of unity and security, linguistic and cultural homogeneity, financial, economic and administrative convenience, planning and promotion of welfare of the people. So இந்த 4 factors சேர்த்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 பாஸ் பண்றாங்க with based on this committee recommendation. இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனோட சப்போர்ட்டோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்கு we have to make some constitutional amendmentல. ஸோ 7th constitutional amendment act 1956 was also created. ஸோ இது ரெண்டும் முக்கியம், வெரி ஸ்பெசிபிக். 7th constitutional amendment act எதை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but it abolished the distinction between part A, part B, part C and part D states. ஸோ அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அபாலிஷ் பண்றாங்க. அந்த ஒரு மெத்தட் ஆஃப் திங்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டு they go for an adoption of reorganization of states based on the State Reorganization Act 1956, which argued for a reorganization of states on the language basis. ஸோ லாங்குவேஜ் பேசிஸ்ல கிளியர் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் விச் வாஸ் பாஸ்ட் இன் தட் இயர் 1956 வாஸ் கேரளா. ஸோ கேரளா தான் ஃபர்ஸ்ட். 1953ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1953லயே பைஃபியூரிகேட் ஆயிடுச்சு. தட் இஸ் ஆந்திர பிரதேஷ் செப்பரேட் ஃப்ரம் தி மெட்ராஸ் ப்ராவின்ஸ். ஓகே, ஸோ அப்போ அது ரொம்ப கிளியரா பேசிங்க. பட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டேட் வித் ஆந்திரா, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கும். யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏன்னா இது எல்லாமே செல்ஃப் ரீடிங் ப்ரொபோசல்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். தட் இஸ் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய அந்த ஜோன்ஸை மட்டும் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்ல இது பண்ணிருக்கேன். தட் இஸ் பிளாக் லெட்டர்ஸ்ல பண்ணிருக்கேன். ஒன்னு, இப்ப இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பிட்வீன் நாகாலாந்து அண்ட் அசாம். ஸோ அப்ப அது எப்ப கிரியேட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1963ல. யூ ஷுட் நோட் இட் டவுன். அசாம் 16th ஸ்டேட். அதே மாதிரி there is a dispute between பஞ்சாப் அண்ட் சண்டிகர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹரியானா ஸ்டேட்ஸ் இருந்தது. ஸோ ஹரியானாவுக்கும் ஹிமாச்சலுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஓகே, ஸோ அதனாலதான் ஹரியானாவை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரியானாக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தட் இஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். 1971ல ஹிமாச்சல பிரதேஷை வந்து டிவைட் பண்றாங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது அது ஒரு 18th ஸ்டேட்டா இருக்கு. ஸோ இப்போ டிஸ்பியூட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் ஹிமாச்சல பிரதேஷ்க்கும் தான். ஸோ லோலையிங் ஏரியால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ்க்கும் ஹரியானாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல லோலையிங் ஏரியாஸ் இருக்கு, பிளைன் ஏரியாஸ்.
அதுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா they go for an dispute. Okay, so next thing is with respect to 1972ல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மேஜரா ஸ்பிளிட் பண்றாங்க. 1987ல பாருங்க மிசோரம் கூடயும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு, அசாமுக்கு அருணாச்சல பிரதேஷோடையும் பார்டர் டிஸ்பியூட் இருக்கு, கோவா நத்திங். ஓகே, தென் அதே மாதிரி 2000ல சத்தீஸ்கர், உத்தராகண்ட் அண்ட் ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ இதுவும் டிஸ்பியூட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ ஓவராலா அந்த பிளாக் மார்க்கெட்ல பண்ணிருக்கேன்ல பிளாக் லெட்டர்ஸ்ல இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபார்மேஷன்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. பிலிம்ஸ் அஸ்பெக்ட்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, செல்ஃப் ரீடிங் தான். ஸோ ஜஸ்ட் இயர் எந்தெந்த இயர்ல, தட் இஸ் 1956ல நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன் கரெக்டா so far. ஓகே, 1956 வரைக்கும் ஒரு ஸ்பிளிட், the 1960ல ஒரு ஸ்பிளிட், the 1963, 66, 71ல மேஜர் ஸ்பிளிட் இருக்கும். ஓகே, தென் அதே மாதிரி 1987ல ஸ்டேட்ஹுட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அப்போ யூனியன் டெரிட்டரிஸா இருந்துச்சு. 1987ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஹுட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டது இல்லை, பட் மேபி அலைன் பண்றதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ எதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல ரீஆர்கனைசேஷன் இன் சென்ஸ் ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் ஆல்டர் பண்றது, ஸ்டேட்டோட நேம் ஆல்டர்னேட் பண்றது, இல்ல ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா கன்வெர்ட் பண்றது, இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்றது, இல்ல டூ ஸ்டேட்ஸை மர்ஜ் பண்றது, இல்ல ஒன் ஸ்டேட்டை டூவா பைஃபியூரிகேட் பண்றது. ஸோ இந்த பவர் யாருக்கு இருக்கு? ஸோ ஹூ ஹேவிங் திஸ் பவர் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் இட் இஸ் பார்லிமெண்ட் மே பை லா. Okay, so who has the ultimate authority? Only Parliament can bring some changes in the states. Okay, so Article 2 says that admission or establishment of new states. So new states என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணலாம். இல்ல through by means of annexation மூலமாவும் ஒரு நியூ ஸ்டேட் அவனால ஃபார்ம் பண்ண முடியும். For example, Goa they annexed. Okay, so they annexed from the Portuguese. ஸோ அப்போ நியூ ஸ்டேட்ஸா என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் யூனியன் டெரிட்டரிஸா வச்சிருந்து அதுக்கப்புறம் நியூ ஸ்டேட்டா அதை கிளியர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி சிக்கிமும் அப்படித்தான். ஸோ ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்றதும் யார்கிட்ட தான் இருக்கு, பார்லிமெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அதர், தட் இஸ் யூனியன் டெரிட்டரியும் ஒரு யூனியன் ஸ்டேட் யூனியனாவும் மாத்துறது, தட் இஸ் ஸ்டேட்டா மாத்துறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. நோட் பண்ண வேண்டிய விஷயம், பார்லிமெண்ட் ஹேவிங் தி பவர் அண்டர் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கா? டூ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோ இல்ல யூனியன் டெரிட்டரிஸோட ஸ்டேட்டஸ் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் தே கேன் டூ. இன் வாட் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வெரி கிளியர்லி சேஸ் தட் வாட் இஸ் த பவர் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட் டு பிரிங் சேஞ்சஸ் இன் தி ஆல்டரேஷன் ஆஃப் பவுண்டரிஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ அப்போ யாருக்கு அந்த பவர் கொடுக்குறாங்கன்னா, இதுவும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பார்லிமெண்ட். Okay, so it gives Parliament to alter the territory or integrity of its union or state even without the consent or concurrence of the state. So அதுக்கு யாரோட அட்வைஸ் கேட்க தேவையில்லை, ஸ்டேட்டோட கன்கரன்ஸோ இல்ல கன்சென்ட்டோ தேவையில்லை, நியர் அட்வைஸியா இருந்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ அப்ப என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னா, அண்டர் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு பார்லிமெண்ட்னால, ஓகே, ஸோ பார்லிமெண்ட் கேன் ஹாவ் த ரைட் டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் and it has the formation of alteration of areas, boundaries or name of the existing states. Okay, அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸை டிக்ரீஸ் பண்ணலாம், இல்ல பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணலாம், இல்ல அந்த ஸ்டேட்டோட நேமே ஆல்டர் பண்ணலாம். ஸோ இது யாருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அப்படின்னா, ஃபார் தி யூனியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ரைட்ஸ் தான். வெரி ஸ்பெசிஃபிகலி பார்லிமெண்ட் ஹேவிங் சச் அ ரைட்ஸ். ஓகே, ஸோ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ். வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ஸோ யூனியன், தட் இஸ் பார்லிமெண்ட் கேன் மேக் லான்னு சொல்லியாச்சு. அப்போ பில்லா பாஸ் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ரீஆர்கனைசேஷன் பண்ண முடியாது. இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாவோ இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டாவோ இல்ல ஒரு ஸ்டேட்டை டூவா டிவைட் பண்றதோ இல்ல டூ ஸ்டேட்ஸா ஒன்னா மெர்ஜ் பண்றதோ, இது எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா பில்லா பாஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. Then apart from that, அந்த பில்லை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி prior recommendation of the president is mandatory. So பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம அந்த பில்ல எந்த ஹவுஸ்லயும் உங்களால எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நீங்க பாஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த பில்ல ஒன்லி லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். இல்ல, இட் கேன் பி பாஸ் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ இன் சென்ஸ் த ரீஆர்கனைசேஷன் பில் கேன் பி பாஸ் இன் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். But only one condition is nothing but it should be
come from the recommendation of the president. அதுதான் இங்க சொல்லிருக்கேன். No bill for the purpose shall be introduced in either house of the parliament except on the recommendation of the president. President ஓட recommendation இல்லாம நீங்க பண்ண முடியாது. Okay, then second thing is the president has to refer the same state legislature to the state legislature. For example, take an example, they're going to split that is 2014 ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் they splitted. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு இந்த ப்ரொபோசலை என்ன பண்ணாங்கன்னா சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கேட்பாங்க. அட்வைஸ் கேட்கறதுல ஸ்பெசிஃபைடு பீரியட் யார் மென்ஷன் பண்ணணும்னா அதுவும் பிரசிடென்ட் தான் மென்ஷன் பண்ணணும். இட் வாஸ் நாட் மென்ஷன் இன் தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ல ஸ்பெசிஃபைடு பீரியட் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர அந்த ஸ்பெசிஃபைடு பீரியடை யாரு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான். இன்கேஸ் ஒரு 10 டேஸ்க்குள்ள அதுக்கான ரிப்போர்ட் எனக்கு சப்மிட் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது யார் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிஃபைன் பண்ணணும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அசம்பிளி என்ன சொல்லிட்டாங்க, நோன்னு சொல்லிட்டாங்க. நோன்னு சொல்ற பட்சத்துல ஓகே, ஸோ நோன்னு சொல்லும் போது அதை பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட். ஸோ பார்லிமெண்டோ பிரசிடென்ட்டோ ஹி இஸ் நாட் பவுண்ட் பை தி வியூஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ்க்கு தே ஆர் நாட் பவுண்டட். ஸோ கொஸ்டின்ஸ் இங்க இருந்து தான் வரும், ட்ரிகர் ஆகும். ஒன்னு எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல நீங்க பில் பாஸ் பண்ணலாம், பட் பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம பாஸ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி he refer that matter to the concerned state legislative assembly. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஸ்பெசிஃபைடு பீரியட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். தென் state legislature assembly, if they are giving some adverse opinion, in sense contradict opinion against the president recommendation, means such a advisors is not considered to be bounded. So bounded in sense அவங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, யூனியன் டெரிட்டரிஸா இருந்தா அந்த கன்சிடரேஷனே தேவையில்லை. ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ் டைரக்ட்லி அட்மினிஸ்டர்ட் பை தி பிரசிடென்ட். அப்ப யூனியன் டெரிட்டரியா இருந்தா such a reference was not at all required. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் எடுக்கிறதா ஃபைனல் டெசிஷன். Then apart from that, இதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டேட் இஸ் கன்சிடர்ட் டு பி an destructible state with indestructible union னு சொல்றோம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் சென்டர் வித் வீக் ஸ்டேட்ஸ் சொல்றோம் இல்லையா, இல்ல டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் வித் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் சொல்றோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கொடுத்து கேட்கலாம், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இட் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ப்ரொசீஜர்ஸ் இதுதான். கொஸ்டின்ஸ் வர்ற ஏரியா இந்த ஏரியால இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ரொசீஜர்ஸ் ஒன்னு எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணலாம், பட் பிரசிடென்ட்டோட அசென்ட் மஸ்ட், தட் இஸ் ரெக்கமெண்டேஷன் மஸ்ட். ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி he has to send that proposal to the state legislature with a specified period which was mentioned by the president itself. If that concerned state legislature, if it is giving an adverse opinion, such a thing is not bounded by a president. Then at the same time, for in case of union territory, such advices are not required. Okay, so bill இதுதான் பாஸ் ஆகுது. தென் பில் பாஸ் பண்றதுக்கான இப்போ ரீஆர்கனைசேஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் we are going to passing a bill. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன்ல நீங்க என்ன பண்றீங்க, ஆர்டிகல் 3ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றீங்க. ஸோ ஆர்டிகல் 3ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தா இது சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்டா அப்படியான்னு கேட்டா இல்ல. ஓகே, அதையும் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அண்டர் ஆர்டிகல் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், if any amendment bring in the areas of article 2 and article 3 and with respect to first and fourth schedule of the constitution, இதுக்குள்ள நீங்க கொண்டு வர சேஞ்சஸ் எதுவுமே எதுக்குள்ள ஃபிட் ஆகாது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்குள்ள ஃபிட் ஆகாது. இட் இஸ் அண்டர் ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 368க்குள்ள இது கவர் ஆகாது. அப்போ நீங்க இதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா ப்ரிஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப யூஸ்வலா இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி பில்லுக்கு என்ன ஸ்டேட்டஸோ என்ன கிரைட்டீரியாவோ அதே தான் இது. ஸோ இதை யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் டிஃபைன்டு. In sense, under Article 4 of the Constitution, it states that if you want to bring changes in Article 2 and 3 of the Constitution, as well as first and fourth schedule of the Constitution, means such a things are not covered under the amendment prescribed under Article 368 of the Constitution. So, it is not a Constitutional Amendment Act. So, you should be very careful in it. This questions possibilities. And at the same time, அப்ப என்ன ப்ரொசீஜர் தான் இதுக்கு அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் பை மீன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஜாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். நார்மலா ஒரு பில்ல பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குமோ சிம்பிள் ப்ரொசீஜர் மெஜாரிட்டி, அதே ப்ரொசீஜர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதுதான் ரீஆர்கனைசேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் கூட. ஓகே, ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்றது.
மேபி அந்த டிஸ்பியூட் ஏரியால கொஸ்டின்ஸ் வர்றதா இருந்தா இந்த ஏரியால ட்ரிகர் பண்ணும். ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டா அடுத்து வேற எங்க வரும் அப்படின்னா இதுதான் டிஸ்பியூட்டட் ஏரியாஸ். சோஃபார் ஒரு 7 சொன்னேன் இல்லையா? ஸோ ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு நடுவில் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டிஸ்பியூட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகால பெல்காம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, அசாம், அருணாச்சல பிரதேஷ், அசாம், நாகாலாந்து, அசாம், மேகாலயா, அசாம், மிசோரம். இதுதான் இப்போ ரீசெண்டா நடந்தது. ஒரு 6 policemen got fired. Then apart from that many disputes அந்த ஏரியால இன் அரௌண்ட் ஏரியாஸ்ல கயாஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இதெல்லாம் நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் தெரியணுமா அப்படின்னா அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ கன்வென்ஷனலா போட்டுனா அவங்க எதுக்குள்ள போவாங்க அப்படின்னா ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட்குள்ள போவாங்க, ஹவு தே ஆர் ரீஆர்கனைசிங் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போவாங்க, இல்ல ஹவு டு சார்ட் அவுட் திஸ் இஷ்யூ அப்படின்னு வரும்போது தென் மேஜரா அந்த டிஸ்பியூட்ஸ்க்கான ரீசன்ஸ் என்ன. ஸோ மேஜரா இந்த டிஸ்பியூட்ஸ்க்கான ரீசன்ஸ் அப்படின்னு வரும்போது தே டிஸ்கஸ் தட் ஒன்லி நத்திங் பட் காலோனியல் ஹேங் ஓவர். காலோனியல் ஹேங் ஓவர் அப்படிங்கிறது நத்திங் பட் தே டிவைட் தி ஸ்டேட் ஃபார் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், நாட் பேஸ்ட் ஆன் எனி லிங்குஸ்டிக், நாட் பேஸ்ட் ஆன் எனி எத்னிக் சென்ட்ரிசிட்டி, எனி கல்ச்சுரல் அஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஈவன் ரிவர் வாட்டரை வச்சு கூட அவங்க டிவைட் பண்ண கிடையாது. ஈவன் ஜியோகிராபிக்கல் ஏரியா வச்சு கூட அவங்க டிவைட் பண்ண கிடையாது. So for their administrative convenience, especially northeastern states பொறுத்தளவுக்கு only for their administrative convenience they divide the state into such a way. அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் டிமாண்டட் ஃபார் தேர் ஓன் டெரிட்டோரியல் லிமிடேஷன்ஸ் அண்ட் ஃபார் தேர் ஓன் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் விச் பேஸ்ட் ஆன் தி கன்சர்ன் ஆஃப் எனி கல்ச்சரல் ஆர் லிங்குஸ்டிக் ஆர் எத்னிக் பேசிஸ். ஸோ அப்போ அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்கு நம்ம இப்போ அதே கன்சர்ன் தானே. ஸோ எக்கனாமிக், ஃபினான்ஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த கன்சர்ன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும். தென் with respect to state reorganization act, so linguistic basis னு ஒன்று சொல்லியாச்சு. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு there are multi complexity. ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு எல்லா இடத்துலையுமே. அப்போ அதையும் நம்மளால கிளியரா டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூஸ். தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோகிராபிக்கல் காம்ப்ளெக்சிட்டி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் ஹேவிங் ஹை டெரைன் ஏரியாஸ். தென் வித் ரெஸ்பெக்ட் டு மெனி ரிவர்ஸ், சேனல்ஸ், ஈச் ஹேவிங் அன் ஓன் எத்னிக் கல்ச்சர், நிறைய ட்ரைபல் குரூப்ஸ், இவங்கெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அவ்வளோ கிளியரா நம்ம என்னால என்ன பண்ண முடியாதுன்னா வெல் டிஃபைன்டா அதை நம்மளால கேட்டகரைஸ் ஸ்பிளிட் பண்ண முடியாது. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஸோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இன் சென்ஸ் ஃபார் தி பொலிட்டிக்கல் மைலேஜ், any fringy elements in that particular area will trigger this type of issues. Then state GDP too. Okay, so state GDP too means nothing but, for example, the Andhra Pradesh and Telangana are split due to because of development on one area and underdeveloped state on another area. So that's why Telangana got separated. Okay, அப்போ ஸ்டேட் ஜிடிபி ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் ஒரு மேஜர் ரீசன் சொல்றோம். ஸோ அதர் தன் தட் தேர் ஆர் சர்டன் சோஷியல் கரண்ட் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே ரீசன்ஸ் சொல்றாங்க. மேபி இட் மே யூஸ் ஃபார் அப்ரோச்சிங் தி மெயின்ஸ். ஓகே, ஸோ அந்த கண்டெக்ட்ல யூஸ் ஆகும். பட் ப்ரிலிம்ஸ் அஸ்பெக்ட்ஸ்ல இது அவ்வளவு தூரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரி, வாட் ஆஸ் தி சொல்யூஷன் விச் வாஸ் பவுண்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் அதர் தென் தி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அஸ்பெக்ட்ஸ்? ஓகே, ஸோ அதுதான் அடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது வெதர் they know any disputes arise in between the two states அப்படியான்னு கேட்டா yes it is. Constitutional makers well known that the federation of units, okay, so federation of units definitely create a dispute. So in order to sort out those issues, the constitution itself scheduled certain things like we are clearly defined schedule 7 la union list, state list, concurrent list கொண்டு வந்திருக்காங்க. Then interstate disputes la water disputes they are having separate under article 262. Then other than that there is an trade and commerce dispute they are having in the areas of article 301 to 304. So இதெல்லாம் state border disputes இருக்கு. That is trade and commerce க்கு they are having solutions. Water dispute க்கு they are having solutions. அதெல்லாம் நம்ம தனியா பார்த்துக்கலாம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். பட் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன் அண்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் டிஸ்பியூட்ஸ் வருங்கிறது ரொம்ப காமனான ஒன்று ஃபெடரல் யூனிட்ல. அப்ப அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னா they are having a judicial mechanism. அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்கு. When two states sit together and go for a dialogue. Okay, இப்போ அசாம், மிசோரம் ரெண்டும் டிஸ்பியூட்ல இருக்காங்க அப்படின்னா within 1 or 10 days குள்ள என்ன பண்ணாங்க, 1 week to 10 days குள்ள என்ன பண்ணாங்கன்னா both the chief ministers met together and they said that within 1 year we are come to one solution. அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒரு டயலாக் ப்ராசஸ்ல அஸ் அ மீடியேட்டரா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க உட்கார வச்சுட்டு அதர் சைட்ல டூ ஆப்போனன்ட் சைட்ல 2 ஸ்டேட்ஸ் இருந்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா they go for some solutions or they may appoint certain commissions, committees to sort out those solutions.
ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ். மெயின் சஸ்பெக்ட்ல எழுதுறதா இருந்தால் அதெல்லாம் நம்ம எழுதலாம். பட் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது ஸோ இட் ஹேஸ் டு பி டிஃபைன்டு ஆர் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெக்கானிசம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஜுடிஷியல் மெக்கானிசம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல எது டிஃபைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அண்டர் ஆர்டிகல் 131 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஜுடிஷியரி to sort out the disputes between the two states or between the union and the state. So original jurisdiction ஒன்னு பார்த்திருப்போம். appellate jurisdiction, original jurisdiction, advisory jurisdiction, fundamental rights jurisdiction of supreme court அப்படின்லாம் பார்த்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். judicial mechanismல it is considered to be article 131 of the constitution. It deals with and disputes between, in case of any disputes between the two states or between the state and an union. அப்ப இது ஒரு route how to sort out the interstate border dispute. Okay, then note it down. It is considered to be a legal right for the state or union. So you cannot able to claim it as a constitutional right for the state, or you cannot able to create use it as a fundamental right against the state. So usually நம்ம ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒரு கேட்டகரி பார்ப்போம், தென் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு ஒரு கேட்டகரி பார்ப்போம், தென் லீகல் ரைட்ஸ்னு ஒரு கேட்டகரைசேஷன் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அண்டர் ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரைட்ஸ் நீங்க ஆர்டிகல் 32 வெரி ஸ்பெசிபிக் வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிடலாம். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் ஆர் லிஸ்டட் மீன்ஸ் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நார்மலா யூ கேன் ஏபிள் டு அப்ரோச் தி ஆர்டினரி கோர்ட், அந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல ஃபார் த ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரிஸோ இஃப் தேர் இஸ் எனி டிஸ்பியூட் மீன்ஸ் you can approach the court only through by means of legal rights மூலமா. ஸோ இது ஒரு ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட், கொஞ்சம் கிளியரா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கோ இல்ல யூனியனை பொறுத்தளவுக்கோ இது ஒரு லீகல் ரைட் தான். எதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 131 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அப்ப இதுல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, அதர் கோர்ட்ஸை நீங்க அப்ரோச் பண்றதை விட, தட் இஸ் ஹை கோர்ட்ஸோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோ நீங்க அப்ரோச் பண்றதை விட டைரக்டா இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ் ஆர் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் மீன்ஸ் யூ கேன் டைரக்ட்லி அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட். அதுதான் இதுல இருக்கக்கூடிய கன்சர்ன். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா என்ன அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்டேட்டோ இல்ல யூனியனோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அப்ரோச் பண்ண முடியும். தட் இஸ் கன்சிடர்ட் டு பி an exclusive jurisdiction. That is, it is the exclusive jurisdiction of the Supreme Court to deal with the disputes involving legal rights such as government of India and one or more states, between government of India and any state or states on one side, or between two or more states. So இப்போ இங்க disputes அப்படிங்கிறது interstate border dispute அப்படிங்கிறது it is a dispute between the two states தானே. So they can go for approach the judiciary. ஸோ அப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு காம்பினேஷன்ல சொல்றேன். ஓகே, ஸோ ஏன்னா கன்வென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும், பார்க்கும் போது உங்களுக்கு கன்வென்ஷனலா தெரியும், பட் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் கண்டிப்பா டெஃபினெட்லி தேர் மஸ்ட் பி சம் ரீசன்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். அப்போ ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஃப்ரம் தி பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஈஸியா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது ஒரு வே ஆஃப் அப்ரோச். இன் சென்ஸ் ஆர்டிகல் 131 பேஸ்டு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, செகண்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது இட் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ இதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேவிங் ஆன் சப்போர்ட் ஆஃப் ஆர்டிகல் 263. தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இட் வாஸ் பிளேஸ்ட், தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டைம் அப்பியர்ஸ் ஆர் இன் பிட்வீன் எனி டைம் ரெக்வயர்ட் ஆர் சிச்சுவேஷன் ரெக்வயர்ட், பிரசிடென்ட் மே ஃபார்ம் அ கவுன்சில். யார் அப்போ கவுன்சிலை ஃபார்ம் பண்ண முடியும்? பிரசிடென்ட் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்ஸ் வரலாம். Okay, so president that public interest, on based on the public interest, he go for establishment of a council. சரி, அப்ப அந்த கவுன்சிலுக்கு என்ன டியூட்டி? அந்த கவுன்சிலுக்கு நேம் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் திஸ் கவுன்சில் அப்படின்னா, இன்கொயரிங் இன்டு அண்ட் அட்வைசிங் அபார்ட் டிஸ்பியூட்ஸ் which may have arisen between the states. ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல டிஸ்பியூட்ஸ் வர்றதா இருந்தா, and investigating and discussing subjects in which some or all of the states. So overall, okay, ultimate objective of this interstate council is nothing but to go for a better coordination of policy actions. Okay, so அப்ப ஆர்டிகல் 263ல இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியை யார் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னா, பிரசிடென்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும்.
என்ன கன்சிடரேஷன் காண்டி இந்த கவுன்சில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் இஸ் நத்திங் பட் a group of members sit together and take on solutions, okay, in case of any disputes. அப்ப ஒரு டிஸ்பியூட் யாருக்கு நடுவுலடா ஸ்டேட்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை சார்ட் அவுட் பண்றதுக்காண்டி இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் தான் இது. அப்ப இது ஒரு பெர்மனன்ட் கவுன்சிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1988 முன்னாடி வரைக்கும், வெரி ஸ்பெசிபிக் 1990க்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு பெர்மனன்ட் பாடி கிடையாது. 1988ல சர்க்காரியா கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, நோட்டபிள் ஃபேக்டர் தட் இஸ் இதுவும் கேட்கலாம். ஓகே, ஸோ சர்க்காரியா கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னு கேட்கலாம். ஏன்னா கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரோ இல்ல 2020ல they asked questions based on the சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எதுக்கு ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் பட் டு பிரிங் ஆன் எக்ஸிஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் தட் இஸ் யூனியன் அண்ட் ஸ்டேட், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, அது எப்படிலாம் ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி சர்க்காரியா கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஆன் டெம்பரவரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஃபார்ம் ஆன் பெர்மனன்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ பேஸ்ட் ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன் an interstate permanent council was created in the year of 1990 as an independent national forum for consultation regarding matters listed in the article 263. Article 263 la enna matters list out பண்ணிருக்காங்க, disputes தான், or any common interest or any for the better coordination of policy. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணலாம். சரி, இந்த பெர்மனன்ட் கவுன்சில்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கம்போசிஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் as chairman சொல்றாங்க. Then chief minister as an members. So these are all the members. So chief minister of all states as members, chief minister of union territories having legislative assembly. So like Jammu and Kashmir இப்போதைக்கு இருக்கு. ஓகே, in sense ஆர்கனைசேஷன்ல பண்ணிருக்காங்க. Jammu and Kashmir Reorganization Actல இருக்கு, இன்னும் ப்ரொபோசலுக்கு வரல. ஸோ இப்போதைக்கு சோஃபார்னு பார்த்தா பாண்டிச்சேரி, that is புதுச்சேரி, டெல்லி. ஓகே, then sixth minister of cabinet rank in the Union Council of Ministers has to be nominated by the Prime Minister. Note it down. Then four minister of cabinet rank as an permanent invitees. So இதெல்லாம் யார் இன்வைட் பண்ணுவார்னா பிரைம் மினிஸ்டர் தான் இன்வைட் பண்ணுவார். பட் இதுதான் கம்போசிஷன் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் நான் as well as சொன்ன மாதிரி தான். ஆர்டிகல் 263 இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஏதாச்சும் இருந்தா, கோஆர்டினேஷன் பண்றதா இருந்தா, இல்ல எனி ஆக்ஷன்ஸ் பண்றதா இருந்தா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு they are only act as an recommendatory body. Note it down, it is only an advisory body. In sense, such a advices given from the side of the interstate council is not considered to be unbounded. So கண்டிப்பா கேட்டாகணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு லிமிடேஷன்ஸும் கூட. இது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது டிஸ்கஷன் ஆகலாம். பட் இது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி, அவ்வளவுதான். Okay, so recommendatory body அப்படின்னு வரும்போது just if they can able to give an advices. Such advices are not bounded against the concerned states. Okay, so any general interest chairman refer பண்றது, okay, prime minister refer பண்றது. So அப்போ ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடியாக இது ஃபங்க்ஷன் ஆகுது, ஒன்று முக்கியம். தென் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இது வரைக்கும் போனது கிடையாது அவங்க கொஸ்டின்ஸ்ல. மேபி போறதா இருந்தா ஒன் ஸ்டெப் அகட்டா போய் ஸ்டாண்டிங் கமிட்டிஸை கொஸ்டின் பண்றதா இருந்தா, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் பெர்மனன்ட் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி. ஓகே, ஸோ அப்ப யார் ஸ்டாண்டிங் கமிட்டியோட மெம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நோட் பண்ணி பாருங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் அஸ் சேர்மன். ஆனா இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் தி இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். அது போக 5 யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினெட் ரேங்க் இருப்பாங்க. 9 சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் as nominated by the chairman of the interstate council. Note it down, chairman of the interstate council means here it is prime minister. So இது ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலரா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஒர்க். ஓகே, தென் அதர் தென் தட் ஒன் மோர் கமிஷன் இஸ் இன் த நேம் ஆஃப் ஜோனல் கவுன்சில். ஸோ ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படின்னு கேட்டா, நோ இட் இஸ் நாட். ஓகே, ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு ஏன் சொல்லல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 263 படி இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் பிரசிடென்ட்னால அப்படின்னு சொல்ல முடியுது இல்லையா. பட் ஜோனல் கவுன்சிலுக்கு அந்த மாதிரி எந்த ஆர்டிகல் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஸ்டாட்யூட்டரி பாடி. ஏன் இது ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இட் வாஸ் ஃபார்ம்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. ஓகே, அப்ப ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது, ஜோன் அப்படிங்கிறது இப்ப சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஜோனல் ஜோன், அவ்வளவுதான். அந்த ஜோனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சில்.
ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை யார் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தி தென் பிரைம் மினிஸ்டர், தட் இஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஓகே, 1956ல தான் கிரியேட் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல தேர் மஸ்ட் பி சம் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்றது இன்சென்ஸ் லிங்குஸ்டிக் ஹாஸ்டிலிட்டிஸ் அண்ட் பிட்டர்னஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம், ஒரு ஜோனல் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணலாம். as a statutory provision. நான் அந்த இடத்துல நோட் பண்ணிருக்கேன், as a not a constitutional body but as a statutory provision. So a zonal council is considered to be a statutory body. So under part 3 of the State Reorganization Act 1956. So far எத்தனை councils இருக்குன்னா totally 6 councils இருக்கு. But 1956ல அவங்க கிரியேட் பண்ண councils வந்து 5 councils. So north, central, eastern, western, zonal. ஓகே, இந்த ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈஸ்டர்ன் ஜோனல் கவுன்சில்ஸ்ல பிஃபோர் 1971க்கு முன்னாடி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் ஆகிட்டு இருந்தது. தென் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்காண்டியே ஸ்பெஷலா ஒரு கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971ல தே கிரியேட் ஆன் ஒன் மோர் கவுன்சில் அண்டர் த நேம் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இதுல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாரு கண்ட்ரிஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 6 கமிட்டி ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் தான். பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாரும் அது மாதிரி கிரியேட் பண்ண கிடையாது. ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் மூலமா, சட்டம் மூலமாக இயற்றப்பட்ட ஒன்று. ஸோ அப்போ ஒரு ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. எந்த ஆக்ட்ல கிரியேட் பண்ணதுன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல. ஸோ ஃபார் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஜோனல் கவுன்சில் 1972ல கிரியேட் பண்ணிட்டாங்க. போதும். ஓகே, தென் இதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். தட் இஸ் இதுக்கு முன்னாடி அங்க ஒரு கம்போசிஷன் பார்த்தோம் இல்லையா, சேர்மன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், மெம்பர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தோஸ் ஹோவிங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு வரும்போது ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் தி ஜோனல் கவுன்சில் அப்படின்னா நோட் இட் டவுன், ஹோம் மினிஸ்டர் இஸ் கன்சிடர்ட் டு பி தி சேர்மன் ஆஃப் தி ஜோனல் கவுன்சில். மேபி கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்சென்ஸ் கம்பாரிசன் in both zonal council and interstate council, prime minister is considered to be the chairman. அப்படி கேட்டாங்கன்னா no, it is wrong. For interstate council, prime minister is the chairman. For zonal council, home minister is the chairman. Okay, then who is considered to be the vice chairman? Vice chairman பொறுத்தவரைக்கும் chief minister தான் vice chairman இருப்பாங்க. என்ன பேசிஸ்ல வருவாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இருக்கு இல்லையா. சோ இந்த ஸ்டேட்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆவாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் என்ன வருவாங்கன்னா வைஸ் சேர்மனா இருப்பாங்க. சரி, அதர் தென் தட் ஹூ ஆர் ஆல் தி மெம்பர்ஸ்? சோ மெம்பர்ஸ் சீஃப் மினிஸ்டர் தான். ஏன்னா வைஸ் சேர்மன்றவர் ஒருத்தர் இருப்பாரு, அதர் மெம்பர்ஸ் அதான் இருக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ். அண்ட் 2 அதர் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் பர்டிகுலர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருந்து 2 அதர் மினிஸ்டர்ஸ் as nominated by the governor. Note it down, here it is nominated by the governor, not by the chief minister. ஓகே, சோ இங்க இதுதான் ரொம்ப முக்கியம். சோ நாமினேட்டட் யார் பண்றா? கவர்னர் பண்றாரு. From each of the state and 2 members from union territories included in this zone. ஓகே, சோ இப்போ சதர்ன் ஜோனல் கவுன்சில் அப்படின்னா புதுச்சேரி என்ன ஆயிரும்னா ரெப்ரசன்டேஷன் ஆயிரும். சோ மெம்பர்ஸ்னு பாருங்க, சீஃப் மினிஸ்டர் மெம்பர், 2 other ministers from each state as nominated by the governor. So இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Then apart from the 2 union territories members, okay, then other than that union ministers are also invited in case of representation வேணும் அப்படிங்கிற பட்சத்துல invited to participate in the meeting of zonal council. Then committees of zonal council, அங்க ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதே மாதிரி கமிட்டி ஆஃப் ஜோனல் கவுன்சிலுக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. சோ இதுல யார் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். சோ சீஃப் செக்ரட்டரிஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா, அவங்க மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் இவங்களோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஜோனல் கவுன்சிலுக்குமே என்ன ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா irritant between, that is it's an excellent forum where irritants between center and state and among the state can be resolved through free and frank discussion and consultation. So in case of any inter-border dispute means they will sort out through by means of zonal councils. Note it down, such a zonal council is also considered to be an advisory body or recommendatory body. So இதுவும் ஒரு recommendatory body or advisory body தான். Interstate council ஒரு recommendatory body, advisory body தான். Okay, so apart from that இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா nothing but to bringing out national integration, arresting the growth of acute state consciousness, regionalism, linguism and particularistic tendencies, இதெல்லாம் ஓவர்கம் பண்றது, enabling the center and state
to cooperate and exchange ideas and experiences, establishing a climate of cooperation among states for the successful speedy execution of development projects. So இதுதான் so far என்னன்னு பாத்தீங்கன்னா, other than that many forums இருக்கு. ஓகே, ஸோ இது போக நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா some of the best solutions what opted from the other states அப்படிங்கிறதுலாம் டிஸ்கஷன்ல இருக்கு கண்ட்ரீஸ்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்துல சம் சிஸ்டம் இருக்கு, ஃபின்லாண்ட்ல சம் சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு, லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்லயும் என்சிஆர்டபிள்யூஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ்லயும் இருக்கு. பட் அது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ ஒன்னு கேட்கிற பட்சத்துல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், இல்ல இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செப்பரேட்டா ஒரு கொஸ்டினா கேட்கலாம், இல்ல ஜோனல் கவுன்சில ஒரு செப்பரேட்டா ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இல்லையா ஜோனல் கவுன்சிலையும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலையும் ஒரு ஃபியூஷன் ஃபார்மேட்ல வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ சேர்மன் ரெண்டு பேத்துக்கும் ஒரே இதுதான் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ரெண்டுமே அட்வைசரி பாடி, அது கரெக்ட். ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அது ராங். ரெண்டு கமிட்டியிலுமே சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான். அப்ப வாட் இஸ் த சிமிலாரிட்டி, வாட் இஸ் த டிஃபரன்சஸ், அது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் யூ கேன் ஒர்க் ஆன் இட், அதெல்லாம் ஈஸியா வந்துடும். ஸோ அப்போ ஓவரால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஆக்ட்ல ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவைடிங் ப்ராப்ளம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஸ்டேட் பார்டர் டிஸ்பியூட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம், ஹவு டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட் ஆர் ஹவு டு மெயின்டைன் தி ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகிற பட்சத்துல என்னென்னலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜுடிஷியல் மெக்கானிசம் ஒன்று இருக்கு அண்டர் ஆர்டிகல் 131 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதர் தென் தட் interstate council and zonal councils are there. Okay, so far இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல ஃப்ரம் த யூனியன் டெரிட்டரிஸ்குள்ள வரும்போது. ஓகே, ஸோ வேற எதுவும் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட இதுக்குள்ள வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடுது. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், வேற ஒரு டாபிக் எடுத்து அது ரெலவெண்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது சிட்டிசன்ஷிப் தான் வரும். ஸோ சிட்டிசன்ஷிப் பேசிஸ்ல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஸோ அதனால வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ மே என்ஜாய் திஸ் செஷன். வித்தின் தட் ஐ வில் வைண்ட் அப் திஸ். ஓகே, தேங்க்யூ.